ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எந்தெந்த சாப்டர் போர்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4th 6th 7th 8th 11 12. ஓகேவா? ஸோ இதில் யூனிட் 1ல் புக் பேக் கொஷின்ஸை முதல்ல பார்த்துரும். அடுத்து புக் பேக் கொஷின்ஸில் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ், செகண்டு, தேர்டு, 4th 5th 6th 8th 9th 10th 11th 12 13 15. ஓகேவா? ஸோ சாப்டர் 1 யூனிட் 1ல் இந்த கொஷின்ஸ்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ இது வரைக்கும் பப்ளிக் கொஷின் பேப்பர்லேயும் அண்டு ஃபஸ்ட்டு மிட்டம், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் அனலைஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிடுது ஸோ புக் பேக்கில். ஸோ இதை பார்த்துங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம் இம்பார்ட்டன்ட். ஸோ தயவுசெய்து இந்த இதுவை நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் போட்டிருப்போம், 15 days ஸ்டடி பிளான். ஸோ அந்த வீடியோ ஒன்றும் நீங்கள் பார்க்கலீங்கன்னா அந்த லைவ் வீடியோவை ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், போய் பாருங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அது இந்த வீடியோடைய பிடிஎஃப் அதில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் நிறைய ஜாயின் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 2ல் புக் பேக் கொஷின்ஸு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th 5th 6th 7 8 9 10 11 13 14 15 18. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 3ல் புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 5th 6th 7 8 9 11 12 13 15 19 22. அதோட யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு, 4th 5th 7 9 10 11 13 15 19 23 24 27. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் யூனிட் 6ல் புக் பேக் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 5th 6th 7th 8th 9 11 13 14 15 16 24. யூனிட் 7ல் புக் பேக் கொஷின் பார்க்கும்போது ஸோ சரி, இதில் நாங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கன்னா சென்டம் எடுத்து இந்த கொஷின்ஸ் போதும்பா. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸு நான் டெய்லியும் அப்டேட் பண்ணினே வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணியிருந்தாலே அதில் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். சார் நான் இதில் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் படிங்க, செகண்ட் சாப்டர் படிங்க, ஓகே, தேர்ட் சாப்டர் படிச்சிருங்க, 4th சாப்டரா அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வச்சுருங்க, 6 7 ஈஸி, ஓகே, 8 ஈஸி. ஸோ 11 12 வேணால் கஷ்டமாக இருந்ததுன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றா விட்டுடலாம். ஓகே, யூனிட் 7 சொல்லிட்டேன்னா ஸோ ஓகே, பரவாயில்ல, மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th 5th 9 14 16 17. அண்ட் யூனிட் 8ல் புக் பேக் கொஷின்ஸ் வால்யூம் 2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 9 10 11 12 13 20 24. யூனிட் 11 வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. ஸோ புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா 3 11 12 15. யூனிட் 12ல் புக் பேக் கொஷின் 5 15. ஓகேவா? ஸோ இப்போது எந்தெந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் 5 மார்க் கேட்பாங்க. அதாவது வந்து வேணால் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போது 32 35னா ஃபஸ்ட்டு 35ன்னு போட்டு ஏ ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் 1 அப்படின்னு போட்டு ஒரு 2 மார்க் கொடுத்துட்டு ஆப்ஷன் 2 ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பி ஆப்ஷனில் ஒரு டைரக்ட் 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்தமாரி எது டைரக்ட் 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, யூனிட் 1ல் மாண்ட் ப்ராசஸ்ஸு, ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன், ஜோன் ரெஃபைனிங் ப்ராசஸ்ஸு, வேன் ஆர்கால் மெத்தடு, பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக்
ரீஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 5 மார்க்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இது வந்து பப்ளிக் எக்ஸாமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? அண்ட் யூனிட் 2ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட் வெரி வெரி ஈஸியஸ்ட் அண்டு சிங்கிள் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய இது, ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்டு கிராஃபைட், இதெல்லாம் ஈஸிப்பா, ஓகேவா? டிஃப்ரென்ஸ் டைமண்ட் அண்டு கிராஃபைட்டு, ஓகே? அண்டு பொட்டாஷ் ஆலம், அது ஓகே, அது ஈஸி. யூசஸில் என்னென்ன கேட்பாங்க கேட்டிங்கன்னா, யூசஸில் டைரக்ட் 5 மார்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க். யூசஸ் ஆஃப் போராக்ஸு, யூசஸ் ஆஃப் போரானு, யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், ஓகேவா? அண்டு சிலிக்கேட் கிளாசிஃபைடு, டைப்ஸ் ஆஃப் சிலிக்கேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது சிங்கிள் 5 மார்க்லேயும் கேட்பாங்க, ஓகே? அண்டு குவாண்டம் நம்பர் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 6th 5 மார்க், ஓகே? அடுத்து யூனிட் 3ல் பார்த்துருவோம். ஸோ யூனிட் 3ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா வெரி வெரி ஈஸி. அண்டு டீகான் ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், இதுவும் கொஞ்சம் ஈஸி தான்பா. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து பண்ணால் நீங்கள் கான்செப்டே அப்படி புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சார் எனக்கு 11th சாப்டர் 12th சாப்டர் புரியல சார், ரியாக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாணவர்கள் கண்டிப்பாக புரியாது. அது வந்து வேணால் எப்படி லைவ் எக்ஸாம்பிளோடு எப்படி நான் சொல்லித்தரதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணால் தான் நான் இது பண்ண முடியும், ஓகே? ஸோ நம்ம புதுசாக ஒரு குரூப் சாட் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணுறேங்க, ஓகே? அண்ட் யூனிட் 4ல் எக்ஸ்பிளைன் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, சிங்கிள் 5 மார்க் ஆகிட்டு வாய்ப்பு. அடுத்து கம்பேர்டு லேந்தனைடு அண்ட் ஆசிட்னைட்ஸ் 5 மார்க், இதுவும் ஈஸி 5 மார்க்கு. அடுத்து யூனிட் 6ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமர்ஃபஸ் சாலிட். ஸோ இது ஒன்றும் இல்லைப்பா, ஈஸி தான்ப்பா. இந்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அயானிக் சாலிட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்டு ஃபார் இது, ஓகேப்பாங்க? சாரி வந்துட்டேன், ஓகே? ஸோ அது நான் அதெல்லாம் சொல்லித்தரேன், ஓகே? கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நான் சொல்லி தருகிறேன். டிரைவ் த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், ஸோ ஈஸி தான்பா. எஸ்சின்னு கொடுத்துட்டு அதோட இது எஃப்சி டிவைட் பை 8 அண்டு ப்ளஸ்ஸு இது எஸ்சியா அப்படின்னா இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதோட நம்ம இது வந்து நான் லைவாக எக்ஸாம்பிளோட சொல்லித்தான் தான் கரெக்டாக இருக்கும். பிசிசி எஃப்சிசி, அடுத்து ஸ்காட்டி டிஃபெக்ட் அண்டு ஃப்ராங்கல் டிஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஓகே? அண்ட் யூனிட் 7ல் இந்த 2 5 மார்க் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லன்னு கேட்கும்போது இதான் என்னென்னு வந்து வேணால் இன்டெகிரேட்டட் ரேட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு, இன்டெகிரேட்டட் ரேட் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன், ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் மெத்தட் தான். நான் அதை புரியலன்னா சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இதில் இந்த யூனிட் 7லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதுன்னு கேட்டிங்கன்னா மோலாரு டிஃபைன், அது வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்லேயே நான் சொல்லிட்டேன், ஓகே? யூனிட் 8ல் டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சுவல் டைல்யூஷன் லா, ஓகேவா? டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆக்சுவல் டைல்யூஷன் லா அண்டு டெரிவ் த இண்டக்ஷன் பிளாக் ஈக்குவேஷன். யூனிட் 11ல் லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட், இது 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்ட் யூனிட் 12 ஆல்டோல் கன்சன்ட்ரேஷன் கேன்சரி மெக்கானிசம், ஓகே? அடுத்து ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது மொத்தம் 28 ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஹவு வில் யூ ப்ரிப்பேர் இன்ஆர்கானிக் பென்சின், யூசஸ் ஆஃப் சிலிக்கான்ஸு, ப்ளீச்சிங் பவுடர், ப்ரிப்பேர் ஹால்மஸ் சிக்னலு, அது டிஸ்கிரைப்ஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைகார்பனேட்டு, டெரைவ் அண்ட் என்ட்ரஷன் ஈக்குவேஷனு, அடுத்தது எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்டலர்ஜரி ஆஃப் அலுமினியம், டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆக்சுவல் டைல்யூஷன் லா, explain metal excess and metal deficiency, state the role of silica in the metallurgy of copper, explain fourth flotation, explain Frankel and Scotty defect with the diagram model, state the characteristics of order of reaction, actual dilution law. ஸோ இங்கே இது போட மட்டும் 15th கொஸ்டின் வந்து வேணால் எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கேனரைசம் ரியாக்ஷன். 16 ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஃபிஷர் அண்ட் ட்ராஸ்பி சிந்தட்டிஸ். அடுத்தது 16 ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின்
அதோட 17 compare lanthanide and the acinides. 18 define unit cell, write the 7 types of unit cell. அடுத்து 19 write the mechanism of Haldol concentration. 20 write the coupling reaction of phenyl. அதோட 21 explain the 3 methods of preparation of either derive integrated reactor equations for zero order reaction. Write the test of differentiate alcohol and phenyl. Write and explain Braggs equation. Explain procedure of first order reaction with an example. Give the structure of ammonia, types of silicate and give an example for each. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக இதில் என்ன கொஷின்ஸ் சிங்கிள் 5 மார்க்கு சொல்லித்தரேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு அண்டு மேக்ஸு, ஸோ அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயாலஜி, ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணினே வரும் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு சார் வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.